வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரவீன் கூடு சாபு இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி பார்ப்போம். இது வந்து மலையாளத்துல வெளியான ஸ்ரீராஜ் சீனிவாசன் டைரக்ஷன்ல வெளியாச்சு இந்த படம். இந்த படத்துல வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா. இந்த படம் வந்து எப்படி இருக்கு ரிவ்யூன்னு சொல்லி பார்ப்போம். இந்த படத்தோட ரிவ்யூ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வழி உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிரவீன் கூடு சாபு இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மழை பெய்கிற ஒரு இரவு. அந்த இரவுல வந்து ஒரு 11 பேர் கொண்ட ஒரு குழு அவங்க வந்து ஒரு கல்லுக்கட்டையில வந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கல்லுக்கடை மூடுற நேரம் ஆயிடுச்சு, எல்லாம் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு, வாங்கி வச்ச பாட்டில் அப்படியே இருக்கு, நாங்க குடிச்சிட்டு போறோம்னு சொல்றாங்க. அப்ப வந்து ஒரு இடத்துல சீட்டு விளையாடுறாங்க. நாங்க விளையாடுற வரல நீங்க குடிச்சிட்டு இருப்பீங்களா அப்படின்னா இருங்கன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் சம்மதத்தோட அந்த இடத்துல குடிச்சிட்டு இருக்காங்க. குடிச்சிட்டு இருக்கும் போது ஒரே ஒரு ஆள் மட்டும் அந்த இடத்துல தூக்கல் தொங்குறாரு. அது வந்து கொலையா தற்கொலையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பசில் ஜோசப் வந்து போலீஸ் எஸ்ஐ அவர் வந்து இந்த களத்துல இறங்குறாரு. அவர் வந்த உடனே பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாரு, இந்த இது வந்து ஒரு தற்கொலை கிடையாது, இது ஒரு கொலை தான். இந்த கொலை எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர விசாரிக்க ஆரம்பிப்பாரு. விசாரிக்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு முடிச்சா வெளியே வரும். அதுக்கு உண்டான கிரைம் த்ரில்லர் டிராமா தான் இது. ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, சூப்பரா எடுத்துட்டாங்க இந்த படத்தை. அது வந்து இந்த படம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேல ஓடுது, 2.5 மணி நேரம். ஆனா இந்த படத்தை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து சூப்பரா எடுத்துட்டாங்க. அது என்ன கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு சூப்பரான டிராமாவா எடுத்து கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஹாப்ல தான் இவங்க சொதப்பிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் ஹாப்ல வந்து என்ன எப்படி ஆச்சு, ஏன் ஆச்சு அப்படிங்கிற ஒரு பிளாஷ்பேக் எடுத்து கொடுத்து இவங்க வந்து கதையை வந்து சலிப்படை செஞ்சுட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து அவ்வளவு நேரம் ஓடக்கூடியதுக்கு ஒரு சாத்தியமே கிடையாது. இது வந்து ரொம்ப சுருக்கி சின்ன படமா கூட கொடுத்துருக்கலாம். இது இந்த அளவுக்கு வந்து நீட்டி பண்ணிருக்க தேவையில்லை இந்த படத்தை. அது போக இந்த படத்தில் நடிச்சுக்கிற எல்லா கேரக்டரும் சூப்பரான கேரக்டர். அது அந்த தூக்கல் தொங்குற அந்த கேரக்டர் ஆகட்டும், அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பார் நடத்திட்டு இருப்பாரு. அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் நல்லவரும் கிடையாது. ஆனா அவர் இறந்துட்டாரு. அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாப் ஒரு விறுவிறுப்பா இருந்தா கூட செகண்ட் ஹாப் வந்து அவ்வளவுக்கு ஒரு விறுவிறுப்பா இல்ல. அதுக்கு காரணம் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போலதான், வந்து டீட்டெயிலா சொல்றேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து மொக்க பண்ணி வச்சுட்டாங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் பார்க்க போனா நம்மளுக்கு கொலையாளி யாருன்னு ஃபர்ஸ்ட் சீன்லயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். கிளைமேக்ஸ் வரலையும் இவங்க எடுத்துட்டு போனது வந்து உண்மையிலே சலிப்படைகிற சீன் தான். ஏன்னா கிளைமேக்ஸ்ல தான் முடிச்சு அவுக்கணும் யாருக்கு இந்த கொலை பண்ணிருப்பான்னு. ஆனா நம்மளுக்கு வந்து இடைவேளைக்கு முன்னாடியே கொலையாளியே இவர் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பாக்குறது இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு குறைஞ்சிருது இல்லையா? அதனாலதான் இந்த படத்தோட மியூசிக் தேவலாம் நல்லா இருக்கு. அது போல இந்த படத்தில் நடிச்சுக்கிற எல்லாருமே சூப்பரா நடிச்சுக்கிறாங்க. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போட வீடியோ உங்களுக்கு வந்து தேங்க்யூ.